நம்முடைய தேசத்தில் நமக்கு ஒரு அடையாளம், அதாவது நேஷனல் சிம்பல் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா தேசத்திற்கும் என்று ஒவ்வொரு சிம்பல் இருக்கும். அதே மாதிரி ஏதோ ஒரு கம்பெனி என்றால் அதுக்கு ஒரு லோகோ கொடுத்துருப்பாங்க. அப்படியாக நம்முடைய இந்திய தேசத்திற்கு ஒரு பறவைன்னா மயில், அனிமல் அப்படின்னா புலி, பழம் மாம்பழம். இப்படியாக இந்த தேசத்திலே தலை சிறந்தது, அழகானது, பெயர் பெற்றது, வலிமை நிறைந்த ஒன்றை தான் அதற்கு சிம்பலாக கொடுத்திருப்பார்கள். மயில் பார்த்திங்கன்னா அது தோகை விரித்து ஆடும் பொழுது மிக ரம்மியமாக இருக்கும். அது மிகவும் சிறப்பானது. இந்த தேசத்திற்கே அது அடையாளமாக காணப்படுகிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புலி மிகவும் வலிமையானது. எல்லா மிருகங்களையும் அதனுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு வல்லமை மிகுந்தது அந்த புலி. இப்படியாக இந்த ஒரு அடையாளம், ஒரு தேசத்திற்கு என்று அடையாளம், ஒரு இனத்திற்கு என்று ஒரு அடையாளத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது அது மிகவும் சிறப்பான ஒன்று, மிகவும் வலிமையான ஒன்று, அழகான ஒன்று, எல்லோராலும் போற்றப்படுகிற ஒன்றை தான் என்ன செய்வாங்க, அதற்கு அடையாளமாக வைத்திருப்பார்கள். ஆனால் நம்ம தேசத்திற்கு தண்டனையை நிறைவேற்றக்கூடிய ஒன்று தூக்கு கயிறு. அந்த தூக்கு கயிறை யாராவது இந்திய தேசத்திற்கு அடையாளம் என்று வைப்பார்களா? நினைத்து பாருங்கள். அதற்காக வைக்க முடியாது. அது மிகவும் அருவருப்பானது, அசிங்கியமானது, மிகவும் கொடூரமான ஒன்று. அது என்ன செய்வதில்லை, அடையாளமாக நமக்கு முன்பாக இந்த தேசத்திற்காக வைக்க மாட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்தவர்களுக்காக நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு அடையாளம். அது சிலுவை. அது சிலுவையின் சின்னம் கிறிஸ்தவர்களுக்கு என்று ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் நினைத்து பார்ப்பீர்களானால் அந்த சிலுவையானது அதனுடைய மேன்மை என்ன? அது ஒரு தூக்கு கயிறுக்கு சமமான ஒன்று. அதை விட மிகவும் கொடூரமான ஒன்று இந்த சிலுவை. அந்த சிலுவை நீங்கள் பார்க்கும்பொழுது ரோமர் காலத்திலே அந்த சிலுவையானது மிகவும் கொடூரமான ஒன்றாக, கேவலமான ஒன்றாக, அது மக்களால் மதிக்கப்படக்கூடாத ஒன்றாக அந்த சிலுவை காணப்பட்டது. அந்த சிலுவையானது எப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே மரித்தாரோ, நம்முடைய பாவங்களுக்காக என்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இரத்தம் சிந்தினாரோ அன்றைக்கு அந்த சிலுவை மேன்மையானதாக மாற்றப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக அந்த அருவருப்பின் சின்னம் என்ன ஆகப்பட்டது, மேன்மையானதாக மாற்றப்பட்டது. மார்க்கு 15:28 படியுங்கள். அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று. அக்கிரமக்காரராக அவர் எண்ணப்பட்டார். அந்த கொடூரமான சிலுவையிலே நம்முடைய இயேசு கிறிஸ்து தொங்கினார். அந்த அக்கிரமான சிலுவை இப்பொழுது மேன்மையின் சின்னமாக கிறிஸ்தவர்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் பாடினோம், விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. எவ்வளவு மேன்மையானதாக அந்த சிலுவையை அவர் மாற்றினார். இழிவான, அருவருப்பான, நிந்தையான, கொலைபாதகம் நிறைந்த அந்த சிலுவை மேன்மையானதாக நமக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக மேன்மையாக மாற்றப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிலுவை எவ்வளோ கொடூரமானது என்று பார்த்தால், அந்த காலத்திலே ரோமர்கள் தண்டனை கொடுக்க வேண்டுமேயானால் ஊருக்கு புறம்பான மலைப்பகுதியிலே, வனாந்தரத்திலேயே இந்த சிலுவையிலே அந்த கள்ளர்கள் அல்லனா மிக கொடூரமான தண்டனை அனுபவிக்கக்கூடிய மக்களை அதில் சிலுவையில் அறைவார்கள். அவர்கள் சிலுவையில் அறையப்படும் பொழுது
அவர்களிடத்திலிருந்து எந்த விதமான இரத்தமும் சிந்தப்படுவதில்லை, இல்லை கழுத்து நெரித்து மூச்சு திணறல் உண்டாகுவதில்லை. அதனாலே அந்த சிலுவையிலே அவர்கள் 3 நாள் 4 நாள் 5 நாள் வரைக்கும் அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சிலுவையிலே அவர்கள் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கும், கால்கள் கட்டப்பட்டிருக்கும். அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் தொங்கிக் கொண்டிருப்பதனாலே ஏற்படுகிற வலி நிமித்தம் அலறுவார்கள். அவர்கள் என்னை யாராவது காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கதறி கூப்பிடுகிற சத்தம் வெளியிலே எங்கே யாருக்கும் கேட்கக்கூடாதபடிக்கு அந்த இடம் வனாந்தரமான இடமாக காணப்படும். அந்த இடத்திலே வருகிறவர்கள் போகிறவர்கள் இவர்களை பார்த்து ஏளனமாக பார்ப்பார்கள், பரிதபிப்பார்கள். இது இவ்வளவு பெரிய கொடூரமான சிலுவையிலே இவன் அறையப்பட்டிருக்கிறானே, எவ்வளவு கொடூர பாவியானவன் என்பது அவர்கள் நிந்தித்து கொண்டு செல்வார்கள். அப்பேற்பட்ட கொடூரமான அந்த சிலுவையிலிருந்து அவன் தப்பித்துக் கொள்வதற்கு வாய்ப்பே இல்லாதபடிக்கு அவன் கதறிக்கொண்டு அந்த கதறுதலின் சத்தத்தை கேட்கக்கூடாதபடி அந்த சூழ்நிலை காணப்படும். அப்படியாக அவன் தண்ணீரின் தாகம், பசி இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமாக இன்ச்சு இன்ச்சாக அவன் மரித்து கொண்டிருப்பான். அவனுடைய வேர்வையின் நிமித்தமாக அநேக எறும்புகள் அவனுடைய சரீரத்தில் ஏறிக்கொண்டிருக்கும், கொசுக்கள் கடிக்கும், காகமானது பறவைகள் அவனை கொத்தும். ஆனால் எதுவும் அவனாலே செய்ய முடியாதபடிக்கு ஒரு நிர்பந்தமான நிலைமைக்குள்ளாக அந்த சிலுவை அவனுக்கு காணப்படும். எப்படியோ எனக்கு சாவு வராதா என்று சொல்லி அவன் ஏங்குகிற ஒரு சூழ்நிலையிலே அந்த சிலுவை அவனுக்கு வைக்கப்பட்டிருக்கும். கடைசியில் அவர்கள் யூதர்கள் ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் இவன் உயிரோடு இருப்பேயானால் ஓய்வு நாளுக்கு முன்னதாக எவனும் சிலுவையிலே தொங்கப்படக்கூடாது என்பதற்காக அவர்கள் முந்தின நாள் அவனுடைய கால எலும்பை முறித்து, அந்த எலும்பை முறிப்பதன் மூலமாக ஏற்படுகிற வலியின் மீதினாலே இரத்தம் சிந்தப்படுவதன் மூலமாக தான் அவன் அந்த சாவை கண்டடைவான். அப்படியாக 3 நாள் 4 நாளாக அவன் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை உண்ணப்படுகிறதான ஒரு கொடூரமான ஒரு சிலுவை. அந்த கொடூரமான சிலுவையை இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த கொடூரமான சிலுவை இப்பொழுது எப்படி காணப்படுகிறது? நீங்கள் அந்த ஒரு சிலுவையை பார்க்கும் பொழுது அதில் ஒரு அன்பை நீங்கள் பார்க்க முடியும். அந்த சிலுவையை நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு தியாகத்தை பார்க்க முடியும். அந்த சிலுவையை நீங்கள் பார்க்கும் பொழுது வெளியிலே இருக்கிறவர்கள் பிற மதத்தார் அந்த சிலுவையை பார்க்கும் பொழுது அதில் ஒரு கருணையை பார்ப்பார்கள். எவ்வளவு அன்பான சிலுவை! அந்த சிலுவையை நோக்கி பார்ப்பவர்கள் பிரகாசமடைந்து இருக்கிறார்கள். எத்தனையோ சபைகளில் பார்த்தீங்கன்னா பெரிய சிலுவை தொங்கவிடப்பட்டிருக்கும். அந்த சிலுவை அநேகருக்கு ஏதோ ஒரு செய்தியை பறைசாற்றி கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எத்தனையோ பேருக்கு அது ஒரு மீட்பின் செய்தியாக, எத்தனையோ பேருக்கு அந்த சிலுவை ஒரு ஆறுதலின் செய்தியாக, எத்தனையோ பேருக்கு ஒரு இந்த சிலுவையானது குணமாக்கும் செய்தியாக, எத்தனையோ பேரை பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு செய்தியாக அந்த இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே தொங்குனதன் மூலமாக இன்றைக்கு அந்த சிலுவையானது மிகவும் மேன்மையானதாக, மிகவும் பரிசுத்தமானதாக, மிகவும் மதிக்கப்படத்தக்க ஒன்றதாக இயேசு கிறிஸ்துவ மாற்றியிருக்கிறார். அந்த சிலுவை நமக்கு மேன்மை உள்ளதாக காணப்படுகிறதா? இந்த சிலுவையின் மேன்மை இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று பவுல் சொல்கிறார். அந்த சிலுவையை குறித்து மட்டும்தான் நமக்கு மேன்மை பாராட்டுறதுக்கான வழிகள் உண்டு. அந்த சிலுவை அவ்வளோப்பட்ட பெருமைக்குரிய சிலுவை யாக இயேசு கிறிஸ்து கொடூரமான சிலுவையை மாற்றியிருக்கிறார். அந்த சிலுவை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். இரண்டாவதாக, சிலுவையை நாம் சுமக்க வேண்டும். அந்த மேன்மையான சிலுவையை இயேசு கிறிஸ்து சுமந்தார். அந்த சிலுவையை நாம் சுமக்க வேண்டும். லூக்கா 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். லூக்கா 14:27. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு ஸ்ரீஷனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு ஸ்ரீஷனாக இருக்க மாட்டான். இப்போ நீங்கள் பார்க்குற வேளை இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்காக பிடிச்சிட்டாங்க. பிடிக்கிற வேளை எல்லாருமே ஓடி போயிட்டாங்க.
இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை அடையாளங்கள் செய்து கொண்டிருந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட யாருமே போக முடியல. பார்த்தீங்கன்னா ஒரு திமிர்வாதக்காரனை அவங்க கிட்ட கொண்டு போகிறதுக்கே முடியல. அவர் வீட்டில் அந்த அவர் இருந்த வீட்டுக்கு மேற்கூரையை பிரித்து தான் அந்த திமிர்வாதக்காரனை அந்த வீட்டுக்குள்ளே இறக்குனார்கள். அவர்கிட்ட யாரும் கூட அவ்வளோ பேர் அவருடைய பலனை அனுபவிக்கும் பொழுது அவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டு கர்த்தாதி கர்த்தாவாக ராஜாதி ராஜாவாக வலம் வந்த பொழுது அவர் பக்கத்திலே அணுக யாரும் முடியல. அவ்வளோ திரளான மக்கள் இருந்தார்கள், அவரை சுற்றி சீசர்கள் இருந்தார்கள். ஆனால் அவரை சிலுவையில் அறையும் பிடிக்காக அவரை பிடித்து கொண்டு போன பொழுது எல்லாருமே ஓடி போய் விட்டார்கள். நீங்கள் பார்க்குற வேளை லூக்கா 22:54 பார்க்கும் பொழுது பேதுரு தூரத்திலே நின்றான் என்று பார்க்கிறோம். மத்தேயு 26:56 பார்க்கும் பொழுது சீஷர்கள் எல்லாரும் ஓடிப்போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 15:40 பார்க்கும் பொழுது அநேக ஸ்திரீகளும் மகதலேனான மரியாளும் மற்ற ஸ்திரீகளும் தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். லூக்கா 23:49 பார்க்கும்போது அவருக்கு அறிமுகமானவர்களும் மற்றவர்களும் தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் அவரிலிருந்து அனுபவித்தார்களோ, யார் சீஷர்களாக இருந்தார்களோ அவங்களெல்லாம் ஓடி போயிட்டாங்க. எல்லாரும் தூரத்திலே போய் நின்றார்கள். தூரத்திலே நின்று பார்க்கிறவர்களாக நாமும் காணப்படுறோமா? நாம் எங்கே இருக்கிறோம்? பேதுரு தூரத்திலே இருந்தான். அப்போ தூரத்தில் இருந்ததுனால இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு வரும்பொழுது இந்த சீஷர்களெல்லாம் பக்கத்தில் இல்லை. அந்த சிலுவையை சுமக்கக்கூடிய அளவிலே யார்கிட்டையாவது அந்த பொறுப்பை கொடுக்கலாம் என்று பார்த்தால் யாருமே பக்கத்தில் இல்லை, எல்லாரும் தூரத்தில் நின்னாங்க. அதனால தான் என்ன பண்ணார்னா சிரேனே ஊரானாகிய ஒரு சீமோன் என்பவனை பிடித்து வலுக்கட்டாமை பிடித்து அந்த சிலுவையை சுமக்கும்படி அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். ஏன்? எல்லாரும் தூரத்திலே நின்று கொண்டிருந்தார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண வீடுன்னு வைங்களேன், கல்யாண வீட்டில் அந்த நெருங்கிய சொந்தக்காரங்க நெருங்கிய நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கல்யாண வீட்டில் ஃப்ரெண்டில் நிற்பாங்க, நிறைய பணிவிடைகளை செய்வாங்க. அந்த பொருட்களை எடுத்து கொடுப்பதிலிருந்து அந்த காரியங்களை எல்லாம் ஏற்பாடு பண்ணுவதிலிருந்து 2-3 நாட்களாக பிஸியாகவே அவ்வளோ கூடவே சுற்றி கொண்டிருப்பார்கள். அவர்கள் எல்லாராலும் பார்க்கப்படுவார்கள். அந்த நெருங்கிய சொந்தக்காரர்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த மணவீட்டார் விசேஷமான ட்ரெஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, கோட் ஷூட்டு, பட்டு புடவைகள் இதெல்லாம் அவங்களை எடுத்து கொடுப்பாங்க. அவங்களை மகிமைப்படுத்துவாங்க. அவர்கள் முன் வரிசையிலே நின்று கொண்டிருப்பார்கள். ஆனால் அதே கல்யாண வீட்டில் மற்றவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க, மொய் கொடுப்பாங்க, போடுவாங்க, சாப்பிடுவாங்க. மொய் கொடுப்பாங்க, சாப்பிடுவாங்க, போயிடுவாங்க. நாமும் அநேக நேரங்களில் ஆலயத்துக்கு வருகிறவர்களாக, காணிக்கை போடுகிறவர்களாக, போய்விடுகிறவர்களாக அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி இருந்து கொண்டே இருக்கிறார்கள். ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் ஆலயத்திற்கு வந்தால் போதும், ஆராதித்தால் போதும், காணிக்கை கொடுத்தால் போதும், சென்று விடுவேன், அதோடு முடிந்து விட்டது என்று நினைத்து இயேசு கிறிஸ்துவுக்கு தூரத்திலே நிற்கிறவர்களாக காணப்படுகிறோம். நாம் மொய் கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? இல்லை அந்த கல்யாண வீட்டிலே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கியவர்களாக, அவருக்கு பணிவிடை செய்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். 1 பேதுரு 4:13 பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது யார் அவருக்கு பங்காளிகளாயிருப்பார்கள்? அவரோடு சேர்ந்து பயணித்தவர்கள். அவருக்காக எதையாவது நான் செய்தாக வேண்டும், என்னால் இயன்றது ஏதாவது அவருக்காக செய்ய வேண்டும், அவரோடு நான் பாடுகளை அனுபவித்தேன், அவருக்காக பாடுகளை அனுபவித்தேன் என்பவர்கள் அவர் மகிமையிலே வரும் பொழுது மகிழ்ந்து களி கூறுவார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நாம் செய்கிற வேலையில் ஒருவேளை நாம் நேர்மையாக காணப்படுவது நிமித்தமாக, நாம் செய்கிற வேலையிலே ஒருவேளை லஞ்சம் வாங்காதவர்களாய் காணப்படுவதன் மூலமாக, ஒருவேளை நாம் வேலை செய்யும் பொழுது
கடவுளுக்கு பிரியமான காரியங்களை செய்வதனால் அந்த ஸ்தாபனத்திற்கு நஷ்டம் வருவதனாலே நாம் உதாசீனப்படுத்தப்படலாம். அநேக நேரங்களில் நாம் நேர்மையாக இருப்பதன் மூலமாக நம்முடைய பதவி உயர்வுகள் நமக்கு மறுக்கப்படலாம். அநேக நேரங்களில் பார்த்திங்கன்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை இவர் இந்த சர்ச்சுக்கு போவேன்றவர், இவர் கம்பெனிக்கு வரமாட்டார், வேலை ஸ்தலத்துக்கு வரமாட்டார் என்ற காரணத்தினாலே அவருடைய வருமானங்கள் என்ன செய்யலாம், இழந்து போகலாம். ஆக அவருக்காக என் இயேசு கிறிஸ்து நாம மகிமைக்காக இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் ஆலயத்துக்கு சென்று அவரை மகிமைப்படுத்துவேன். இந்த ஞாயிற்றுக்கிழமையானது அவருக்கு நான் கொடுப்பேன். இந்த நாளில் நான் என்னுடைய வியாபாரத்தை பார்க்க மாட்டேன். என்னுடைய பிஸ்னஸில் என்னதான் நஷ்டம் வந்தாலும் நான் அவருக்காக இழக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிற மக்கள், அவரோடு பாடுகளை அனுபவிப்பதன் மூலமாக நான் எதையாவது இழக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேனா என்பதை நான் நினைத்து பார்க்க வேண்டும். அப்படியாக இந்த பாடுகளை அனுபவிப்பதற்கு நான் தயாராக இருக்கும் பொழுது, அந்த இயேசு கிறிஸ்து மகிமையில் வரும் பொழுது நாம் கல்யாண வீட்டிலே முன்வரிசையிலே நிற்கிறவர்களாக காணப்படுவோம். இல்லை, நான் ஏதோ வருவேன், எல்லோரையும் போலவே நான் வாழ்ந்து அவருக்காக நான் எதையுமே இழப்பதற்கு தயாராக இல்லை என்று நீங்கள் நினைக்கும் பொழுது அது மொய் எழுதுகிறவர்களாக மட்டும்தான் காணப்படுவோம். ஆக நாம் பாடுகளுக்கு பங்காளிகளாக நாம் மாறுவதற்கு அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, நாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக்கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கலாத்தியர் 2:20 என்ன சொல்கிறார்? பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையிலே அறையப்பட்டேன் என்று பவுல் சொல்லுகிறார். அன்றைக்கு ஒரு நாள் கிறிஸ்துவை துன்பப்படுத்துகிறவனாக காணப்பட்டார் அந்த சவுல். ஒரு நாள் தமஸ்குக்கு போகிற வழியிலே கர்த்தர் அவனை சந்தித்தார். மிகப்பெரிய ஒரு ஒளி அவன் முகத்திலே பிரகாசமிட்டது. அவன் சுருண்டு கீழே விழுந்தான். விழுந்த உடனே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்கிற ஒரு சத்தம் அவனுக்குள்ளாக கேட்கப்பட்டது. அந்த சத்தத்தை கேட்கப்பட்டது. அவன் கேட்குறான், நீர் யார் என்று கேட்குறான். நீர் யார் என்று கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவனோட சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே அப்படின்றார். அப்போது அவன் போனது எந்த இடம்? அவன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவதற்காக சென்று கொண்டிருந்தான். அந்த வேளையிலே இயேசு கிறிஸ்து அவனோடு இடைப்பட்டார். நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்ற ஸ்தொனியை அவனிடத்திலே கேட்டது. அப்போ அவன் அவனையே விட்டு கொடுத்தான். மொட்டமாக அவனை சரண்டர் பண்ணான். நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர்? அவன் கேட்ட கேள்வி, ஐயா, நான் உமக்கு உண்மையை துன்பப்படுத்தி கொண்டு இருக்கிறேன், நீர் என்ன செய்ய நான் சித்தமாக இருக்கிறீர் என்று அவன் கேட்டான் அந்த பவுல். அப்போதான் சொல்றார், நீ போ, நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை உனக்கு நான் காண்பிப்பேன் அப்படின்னு சொன்னான். அன்றைக்கு அவன் சந்திக்கப்பட்டான். சந்திக்கப்பட்டதிலிருந்து அவன் தன்னுடைய வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்படைச்சிட்டான். இதுவரைக்கும் கிறிஸ்துவுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தி கொண்டிருந்த பவுல் இன்றைக்கு துன்பப்படுத்துவதற்கு அவன் தன்னை சிலுவையில் அறைந்து கொண்டான். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அவன் அறையப்பட்டான். ரோமர் 6:6 படிச்சு பாருங்க. ரோமர் 6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். என்றைக்கு நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவித்தேனோ, என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ, அன்றையிலிருந்து நான் என்ன செய்யணும், நான் இனி பாவத்துக்கு ஊழியம்
கழியாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அப்போது என்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேனோ, இயேசுவின் பிள்ளையாக நான் மாறினேனோ, அன்னையிலிருந்து என்னுடைய பாவ சரீரமானது சிலுவையில் அறையப்பட்டு விட்டது. என்னுடைய மேன்மை என்று நான் என்ன நினைக்கிறேனோ அந்த மேன்மை எல்லாமே சிலுவையிலே அறையப்பட்டு விட்டது. என்னுடைய அகங்காரம் என்னது என்று இருக்கிறதோ அதெல்லாம் சிலுவையில் அறையப்பட்டு விட்டாச்சு. இனி நான் புது சிருஷ்டியாக மாறுகிறேன். என்னுடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதுனாலே நான் ஒரு புது வாழ்க்கை, புது மனுஷனாக நான் மாற வேண்டும். அந்த பவுலுடைய முன்னாடி என்ன ஒரு வாழ்க்கை, அவனுக்கு அதுக்கப்புறம் அவன் அவனுக்காகவே இல்லை. அவன் கிறிஸ்துவனுடைய துன்பத்தை அனுபவிக்கிறவனாக, கடவுளுக்காக பெரிய காரியங்களை செய்கிறவனாக மாற்றப்பட்டான். அதே மாதிரி நாமும் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அதற்கு அப்புறம் நாம் மீண்டும் பாவத்திலே உழண்டு கொண்டிருப்போமே. ஆனால் கிறிஸ்து இரத்தம் சிந்தினதற்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். நம்முடைய இந்த உலகத்தின் வாழ்க்கையை, இந்த உலகத்தின் சரித்திரம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இரத்தம் சிந்ததினாலே, இயேசு கிறிஸ்து வந்ததினாலே ரெண்டாக மாற்றப்பட்டது. கிறிஸ்துக்கு முன், கிறிஸ்துக்கு பின் என ரெண்டாக பிளக்கப்பட்டது. அதே மாதிரியாக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் அவருடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை சொந்த ராஜாக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவுக்கு முன். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமாக அவனுடைய வாழ்க்கை கிறிஸ்துக்கு பின் என ரெண்டாக பிளக்கப்பட வேண்டும். கிறிஸ்துக்கு முன்னான வாழ்க்கை, கிறிஸ்துக்கு பின்னான வாழ்க்கையை தொட்டு பார்த்து விடக்கூடாது. அந்த நம்பிக்கையிலே நாம் வாழ்ந்து வர வேண்டும். அப்பொழுதுதான் நம் மகிமையின் கலிகூர்தலை நாம் கண்டுகொள்ள முடியும். ரோமர் 6:23 என்ன சொல்கிறது? பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே உலகத்தார் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாவம் செஞ்சால் அவன் செத்துருவானா, பாவம் செஞ்சால் செத்துருவான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. பாவத்தை செய்தவர்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார்கள். ஆனால் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் நடைபிணமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவருடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்து விடுகிறது. அடுத்து ஒரு நித்திய வாழ்க்கை என்பது அவர்களுக்கு இல்லை. அவருடைய வாழ்க்கை இந்த உலகத்தோட குறுகி போய்விடுகிறது. அவர்கள் மரணத்தை சந்திக்கும் நாளிலே அவர்கள் பாதாளத்துக்கு சென்று விடுவார்கள். பரதீசியத்தின் அனுபவத்தை அவர்கள் அடைவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். ஆக இந்த பாவம் நம்மளை ஆண்டு கொண்டு ஆளுமே. ஆனால் அவருடைய உறவிலிருந்து நாம் எங்கே போகிறோம்? வெளியே போகிறோம். நாம் பாவத்துக்கு மரித்து விட்டோமானால், அந்த பாவத்துக்கு மரித்து விட்டதுக்கு அப்புறம் பாவம் நம்மளை என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. நாம் இந்த உலகத்தில் பாவத்தை சிலுவையில் அறைகிறவர்களாக, அந்த பாவத்திற்கு மரிக்கிறவர்களாக நாம் காணப்படும் பொழுது எந்த விதமான பாவமான வாழ்க்கை இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் பாவம் நம்மை என்ன செய்ய விட முடியாது? மேற்கொண்டு விட முடியாது. அந்த பாவத்தை மேற்கொள்வதற்கு அந்த நம்முடைய இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை கொண்டு நாம் என்ன செய்ய முடியும்? அந்த பாவத்தை மேற்கொள்ள முடியும். ஒரு செத்த சரீரத்துக்கு முன்பாக 1 கோடி ரூபாயை நீங்கள் கொண்டு பக்கத்தில் வச்சிங்கன்னா அந்த சரீரம் என்ன செய்யாது? அந்த 1 கோடி ரூபாயை எடுக்காது. அந்த ஒரு செத்த சரீரத்துக்கு முன்பாக நீங்கள் கோபமாக எதையாவது பேசுனீங்கன்னு வைங்களேன், திருப்பி பேசுமா? பேசாது. வேற எதை செஞ்சாலும் சரி, ஒரு அடி கொடுத்தா கூட திருப்பி என்ன செய்யாது? அந்த பாவமான சரீரம் என்ன செய்யாது? அடிக்காது. அதே மாதிரி தான் எப்பொழுது நாம் பாவத்திற்கு மரித்தோமோ, என்றைக்கு நம்ம இந்த பாவமான சரீரம் சிலுவையில் அறையப்பட்டதோ அப்பொழுது இந்த பாவமானது நம்மளை மேற்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நம்மை பாவம் எக்காலத்திலும் மேற்கொள்ளாதபடிக்கு இந்த சிலுவையின் இரத்தம் நம்மை கழுவி விடுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால எபேசியர் 2:1 சொல்கிறார், அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5:24 பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவனுடையவர்கள்
தங்களுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நம்முடைய மாம்சம், நம்முடைய இச்சை, இவை எல்லாவற்றையும் நாம் சிலுவையில் அறைந்து விட்டோமே. ஆனால் அதற்கு அப்புறம் நாம் இவை எல்லாவற்றிற்கும் மரித்தவர்களாக காணப்படுகிறோம். எந்த விதமான பாவ காரியங்களும் நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. அப்படி தான் பார்த்தீங்கன்னா யோசேப்புடைய வாழ்க்கையில் அவனை பாவம் மேற்கொள்ள முடியவில்லை. ஒரு வாலிபன், அந்த வாலிப பிராயத்திலே எவ்வளவு பெரிதான கொடிதான பாவம் கூட அவனை மேற்கொள்ள விட முடியவில்லை. கர்த்தருக்கு முன்பாக நான் இந்த பாவத்தை என்னாலே செய்ய முடியாது என்ற வல்லமை, என்ற பலம் இந்த உலகத்திலே நமக்கு கிடைக்கிறது. ஆக நாம் கிறிஸ்துவருக்கூட சிலுவையில் அறையப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். கலாத்தியர் 5:16 பார்க்கும் பொழுது, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிற்கேற்படி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நீங்கள் நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த பாவம் நம்மளை மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு இன்னும் ஒரு வழி என்ன? ஆவிக்கேற்றபடியே நாம் நடந்து கொள்ளும் பொழுது இந்த பாவமானது நம்மளை என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 செடி இருக்குது. அந்த 2 செடியில் எந்த செடிக்கு நிறைய உரம் போடுறோம், நிறைய தண்ணி ஊற்றுறோமோ அந்த செடி தான் என்ன செய்யும்? வேகமாக வளர்ந்து வரும். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்கேற்ற வழிகளிலே நாம் நடக்கும் பொழுது மாம்ச இச்சைகள் நம்முடைய பக்கத்தில் வராது. ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்து கொண்டே செல்லும். சாத்தானுடைய வாழ்க்கை என்ன செய்யாது? நம்ம மேலே தலை தூக்காது. அதான் சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார்? துன்மார்க்கோட வழியில் நடமாலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்போது நான் பரியாசக்காரர் உட்கார இடத்துல, மது அருந்துகிற கூட்டத்தோடு போகிறோம், மது அருந்தர்கள் வாழ்கிற இடத்துல, சினிமா தியேட்டரில் நான் உட்கார்ந்துருக்கிறேன். இப்பேற்பட்ட காரியங்கள் ஆவிக்கு உரியது அல்லாத மாம்சீகத்தின் வாழ்க்கையிலே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது சாத்தான் நம்மளை என்ன செய்து விடுவான்? மேற்கொண்டு விடுவான். அதனால்தான் நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளாய் வளரும் பொழுது நாம் வேதம் வாசிப்பிலும் ஜெபத்திலும் நம்ம யூடியூப் பார்க்குறோம். யூடியூப் பார்க்குறவங்கள என்னத்தை பார்க்குறோம்? பாட்டு பாடல்கள், கிறிஸ்தவ பாடல்கள், கிறிஸ்தவ செய்திகள், நம் ஃபாஸ்டிங் ப்ரேயர், ஆலயம், ஊழியம், கூட்டம், இதிலேயே நம்முடைய நேரத்தை அதிகமாக, நம்முடைய மெஜாரிட்டி நேரம் அதிலே செலவிடப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யுது? ஆவிக்கேற்றபடி வளருகிறது. இந்த ஆவிக்கேற்றபடி நாம் வளரும் பொழுது மாம்ச இச்சையை நம்மளே நிறைவேற்றாதிருப்போம் என்று வேதம் சொல்கிறது. அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை நமக்கு வரும்பொழுது எந்த விதத்தில் நம்முடைய மாம்சீக கிரியைகள் வந்து விடாதபடிக்கு, சாத்தான் நம்மளை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். ஆக ஆவிக்கேற்றபடியாக நம்ம என்ன செய்து கொள்ள வேண்டும்? நடந்து கொள்ள வேண்டும். அடுத்து ரோமர் 12:1 நீங்கள் பார்க்கும் பொழுது, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இப்போது நான் ஆவிக்கேற்றபடி நடக்கணும்னா, நான் சரீரத்தில் என்னுடைய சரீரத்தை சிலுவையில் அறையுண்டேன். பாவமான சரீரம் சிலுவையில் அறையுண்டது. நான் பாம்சமான இச்சையிலே விழாதபடிக்கு அவருடைய வேதம் வாசிப்பிலே நான் வளர்ந்து வரும் பொழுது அந்த இச்சைகளை நிறைவேற்றாமல் இருப்பேன். மட்டுமில்லாது எப்பொழுது நான் என்னுடைய சரீரத்தை, பாவமான சரீரத்தை சிலுவையிலே அறையுண்டேனோ அப்பொழுதே என் சரீரத்தை ஜீவபலியாக நான் என்ன செய்தேன்? அவரிடத்திலே ஒப்படைத்து விட்டேன். அதான் சொல்கிறார் ரோமர் 12:1, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். என்றைக்கு என்னுடைய பாவமான சரீரம் சிலுவையில் அறையப்பட்டதோ அன்றைக்கே என்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக அவருக்காக நான் ஒப்படைத்து விட்டேன். இனி என்னுடைய கண் என்னது அல்ல, என் கண் ஜீவ பலியாக அவருக்கு பலியிடப்பட்டு விட்டது. என்னுடைய கண் இனி தேவையற்றதை பார்க்காது. ஏன்னா என்னுடைய விருப்பத்தின்படி செய்வதற்கு அந்த கண்ணுக்கு அதிகாரம் இல்லை. பலிபீடத்திலே என் கால்களும் கைகளும் கெட்டப்பட்டு விட்டன. என் உடல், என் சரீரம், என்னுடைய நினைவுகள், என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய செயல்கள் அனைத்தையும் ஜீவ பலியாக அவருக்கு பலியாக நான் கொடுத்து விட்டேன். இனி நான் அல்ல, என்னில் பிழைத்திருக்கிறது கிறிஸ்துவே. அப்போ தவறான காரியங்கள் என்னுடைய கண்கள் பார்ப்பதில்லை.
என்னுடைய கைகள் தவறான காரியங்களை செய்வதில்லை, ஏனென்றால் என்னுடைய கைகள் அவருக்காக பலியிடப்பட்டது. என்னுடைய கால்கள் அவருக்காக பலியிடப்பட்டது. இனி எந்த கால்கள் என்னுடையது இல்லை. நான் எங்கே என்னுடைய கால்கள் செல்ல வேண்டுமோ அங்கே மட்டும்தான், அவர் சொல்லுகிற பாதையின் வழியே தான் என் கால்கள் செல்லும். அப்பேற்பட்ட ஒரு மகிமையான வாழ்க்கைக்குள்ளாக நாம் மாறிவிடுவோம். ஆக நம்முடைய காரியங்கள், நம்முடைய பாவம், நம்முடைய மேன்மை, நம்முடைய அகங்காரம் எல்லாம் சிலுவையிலே அறையப்படும் பொழுது, நாம் ஒரு நாள் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நாம் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். ஒருவேளை இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக பாவத்துக்கு அடிமைகளாகாதபடிக்கு அவருடைய வழிகளிலே நடக்கும் பொழுது அந்த மகிமையின் சந்தோஷத்தை நாம் ஒரு நாள் கண்டுகொள்ள முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.